நம்ம ஊரில் மெயின் ரோட்ஸு அப்புறம் தெருவுலலாம் மக்கள் நடந்து போகிறதுக்கு நடப்பாத மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்போம். சைடில் மரங்கள்லாம் வச்சுருப்போம். அது எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நியூசிலாண்ட்லேயும் இருக்குது. ஆனால் நியூசிலாண்டில் வேறு ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த நடந்து போகிற பாதையில் சைடில் வச்சுருக்க மரங்கள் வெறும் அழகுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்ன்ட்டு ஃப்ரூட்ஸு, நட்ஸு அந்த மாதிரி வளர்கிற மரங்களாக வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பழங்கள்லாம் மனுஷனுக்கு மட்டும் இல்லை, பறவைகள், விலங்குகள் எல்லாத்துக்கும் உணவு தான். ஸோ எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக இந்த மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தண்ணி ஊற்றணும், பராமரிப்புலாம் இருக்குல்ல, அதை கவர்மெண்ட்டும் பண்ணுது. கவர்மெண்ட் பண்ணலனாலும் அதை எதிர்பார்க்காம மக்கள் தானாகவே பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த மரம் எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள் கிடையாது. பிகாஸ் மரங்கள்லேருந்து பழம் விழுந்து வழுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் நகராட்சி இந்த இடத்துல வைக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்குது, இந்த இடத்துல வைக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாதுன்ற மாதிரிலாம் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. முக்கியமாக இது எல்லாத்தோட உள்நோக்கம் என்னென்னா, ஊர் பசுமையாக இருக்கணும், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, பறவைக்கும் பூச்சிக்கும் விலங்குக்கும் உணவளிச்ச மாதிரியும் இருக்கும். நீங்கள் யார் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தில் வேணாலும் எந்த பழத்தை வேணாலும் பறித்து சாப்பிடலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள்.